மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரை சந்தித்து வலியுறுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், இந்த கூட்டத்துக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து எத்தனை கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது? எந்த கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்காங்க? கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு 2 பேரும், பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் உட்பட்ட கட்சிகளுக்கு ஒருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் இர்பான் உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. ஒரே இலக்கு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மு. கருணாநிதி எப்படி எழுதுவாரோ அது போன்று எழுதி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு, மாநில உரிமை காக்க அனைத்து கட்சி கூட்டம் என்று இது போன்ற வரவேற்பு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கு. அதே போல 10வது தளம் நாமக்கல் கவிஞர் மாளிகை இருக்கக்கூடிய 10th ஃப்ளோர்ல தான் இதுக்கான ஏற்பாடு நடைபெற்றிருக்கிறது. அதுல அனைத்து அதிகாரிகளும் தற்போது குறிப்பாக பொதுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்த போது தமிழ்நாட்டிற்கு ஒரு எம்பி சீட் கூட குறையாது என்று சொல்லியிருக்கார். முதலமைச்சர் 2 விதமான ஐயங்களை தெரிவித்திருக்கார். ஒன்று, குறைந்தால் 8 சீட் குறையும், இல்லைன்னா எல்லாருக்கும் சேரும்போது நம்மளுக்கு குறைவாதான் சேரும், அதாவது ஒரு 10 சீட் தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இந்த எண்ணிக்கை என்பது 848 என்ற எண்ணிக்கையை நோக்கி ஒட்டுமொத்த மக்களவை தொகுதிகளும் செல்லும் போது தமிழகத்திற்கான அந்த விகிதாச்சார அடிப்படையில் நம்பர்ஸ் குறையும். குறிப்பா இந்த பாப்புலேஷனை குறைச்சதுக்கான ஒரு தண்டனையாக எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார். ஆனால் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்னன்னா, நீங்க நாடாளுமன்றத்தில் உங்க கூட்டணி 39 எம்பிக்கள் இருக்கார்கள், ஏன் அங்கே நீங்கள் வலியுறுத்தக்கூடாது என்பது போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் தான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வழக்கமா பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோடு தான் கூட்டம் கூட்டுவாங்க. ஆனா இந்த முறை பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அதாவது அவர்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் பெரிய அளவு இல்லைனாலும் அவங்களையும் கூப்பிட்டு இருக்காங்க. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டே இருக்கக்கூடிய நிலையில் இப்போதே அரசியல் களம் சூடுபடுத்திருக்கக்கூடிய இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான திட்டமும் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கட்சி சார்பாக யார் யார் பங்கேற்பார்கள் என்ற விவரமும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் RS பாரதி, வில்சன், அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பாக செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார், ADMK சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல வழக்கறிஞர் இன்பதுரை, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக சண்முகம், திண்டுக்கல் MP சச்சிதானந்தம், அதே போல மதிமுக சார்பில் வைகோ, அதே போல திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ராமதாஸ், GK மணி, தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி, இளங்கோவன், மக்கள் நீதி மையம் சார்பாக கமலஹாசன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் புறக்கணிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் இங்கு இருக்கக்கூடிய கள ஏற்பாடாக இருக்கின்றது. பிரியா, நிச்சயமா நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலைமையில் தமிழக அரசு தரப்பிலிருந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்க இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு அப்படின்னு. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.